தமிழகத்தில் எத்தனையோ மலைக்கோவில்களில் கிரிவலம் வழிபடக்கூடிய வழக்கம் பக்தர்களிடையே இருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதே பிரபலமான வழிபாடாக சொல்லப்படுது. நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் வருஷத்தில் 365 நாட்களும் 24 மணி நேரமும் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடுவதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி, மாத பிறப்பு, பிரதோஷம், சிவராத்திரி போன்ற நாட்கள் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் அண்ணாமலையாரை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக கோவில் நிர்வாகமானது நாள் மற்றும் நேரத்தை அறிவிச்சிட்டு வருது. அந்த வகையில் வைகாசி விசாக நாளில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாள் மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்குது. வைகாசி விசாக நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு நாள் மற்றும் நேரம் என்ன? கிரிவலம் செல்லக்கூடிய முறை என்ன? முதலில் எங்கு தொடங்க வேணும், எங்கு கிரிவலத்தை முடிக்க வேணும் என்பதை பற்றியும், சனிக்கிழமை நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மே மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக திருநாள் என்பதனால இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வழிபட்டோம்னா சிவபெருமானுடைய அருளோடு சேர்த்து முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்படுங்க. சகல சௌபாகியங்களுமே நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான் அவதரித்த நாள் அருணகிரி நாதருடைய வாழ்க்கையை மாற்றி திருப்புகழ் பாட அருள் செய்த திருவண்ணாமலை திருத்தலத்தில் வைகாசி விசாக நாளில் கிரிவலம் வருவது மிக உயர்ந்த புண்ணிய பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் திருவண்ணாமலையில் வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்வதனால ஆன்மீக ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகமும் சேர்ந்து வருவதனால திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதனால நமக்கு நாணமானது அதிகரிக்கும், நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்கும், நம்முடைய தொழிலில் நல்ல வளர்ச்சியானது கிடைக்குங்க, நீண்ட ஆயுளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி மாதத்தில் அண்ணாமலையார வலம் வருவதனால முன்ஜென்ம பாவங்களானது விலகி பிரம்மகத்தி தோஷம் போன்ற கடுமையான தோஷங்களிலிருந்து நமக்கு நிவர்த்தியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி விசாக நாளில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2026ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியானது வர இருக்குது. பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் மே 30ஆம் தேதி பகல் 12:55 மணிக்கு தொடங்கி மே 31ஆம் தேதி பகல் 2:45 மணியோடு பௌர்ணமி திதியானது முடிவடையுது. திருவண்ணாமலையில் வைகாசி விசாக நாளில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் என்னன்னு பார்த்தோம்னா மே 30ஆம் தேதி பகல் 12:58 மணிக்கு நம்ம கிரிவலத்தை தொடங்கி மே 31ஆம் தேதி பகல் 2:50 நம்முடைய கிரிவலத்தை நம்ம முடித்து கொள்ள வேணுங்க. சனிக்கிழமை நாளில் கிரிவலம் செல்வதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில் சனிக்கிழமை நாளில் கிரிவலம் செல்வதனால நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும். நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும், செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் 7.5 சனி, அஷ்டமச்சனி மற்றும் கண்டகச்சனியால் பாதிக்கப்பட்டவங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதனால இந்த தோஷத்தினுடைய வீரியமானது சற்றே குறையும், மனதிற்கு அமைதியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரிவல பாதையில் அருள்பாலிக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை தரிசனம் செய்வதனால நம்முடைய உடலும் மனமும் அமைதியடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சனிக்கிழமை நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம்
கிரிவலம் செல்வதனால பிறவி பிணியானது நீங்கிவிடும். வியாபாரத்தில் உச்ச நிலையானது ஏற்படுங்க. நவகிரக தோஷங்களிலிருந்து நமக்கு நிவர்த்தியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலாகும். திருவண்ணாமலையில் நினைத்தாலே முத்தி தரும் அப்படிங்கிறது சைவர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. ஆலய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்பிகையை நம்ம தரிசனம் செய்வது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ ஆனந்தத்தை தரக்கூடியதோ அதே அளவுக்கு நம்முடைய மனதில் இறைவனை நினைத்து கொண்டு இந்த மலையை கிரிவலம் வருவதனால நம்முடைய உள்ளமும் உடலும் நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரிவலம் போகுவதற்கு அனைத்து நாட்களுமே சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் போவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோண வடிவில் 8 சிவலிங்கங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியம் போன்ற அஷ்டலிங்கங்களானது அமைஞ்சிருக்குது. இந்த ஒவ்வொரு லிங்கத்திற்குமே ஒவ்வொரு விதமான சிறப்புகளானது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்களானது அமைஞ்சிருக்குது. அதே போல் 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக திருவண்ணாமலை கிரிவல பாதையானது அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நிறைமாத கர்ப்பிணி எப்படி ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு போவாங்களோ அதே போல் நம்ம கிரிவலம் போகும்போது நம்ம மனதுக்குள்ளார சிவபெருமானை மட்டும் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை திருநாமங்களை உச்சரித்தபடியே பக்தியோடு நம்ம நடந்து போக வேணும். கிரிவலம் போகும்போது எறும்பு புற்றுகளுக்கு நம்ம அன்னம் வைக்கலாம், இல்லைன்னா இனிப்பு பொருட்களை கூட வைக்கலாங்க. இப்படி செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் பெரும் புண்ணியமானது வந்து சேரும். எத்தனாயிரம் எறும்புகளுக்கு நம்ம உணவு வைக்கிறோமோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலனானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது முதல்ல அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசிக்க வேணும். அவருடைய அனுமதியை பெற வேணுங்க. ஏன்னா பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையுடைய காவல் தெய்வமாக சொல்லப்படுறாரு. அவரை வணங்கிய பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நம்ம வழிபட வேணும். அதற்கு பின்னாடி கோவிலுக்கு சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் நம்ம வணங்க வேணும். அதற்கு பின்னாடி கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேணுங்க. இப்படித்தான் நம்ம முதல்ல கிரிவலத்தை நம்ம ஆரம்பிக்க வேணும். இந்த தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வராரு. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்ற 2 தீர்த்தங்களானது இருக்குது. இந்த கோவிலில் தினமுமே 6 கால பூஜைகளானது நடைபெறுது. பஞ்ச பருவ பூஜைகள் என்று சொல்லக்கூடிய பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் சுக்கரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுங்க. பஞ்ச பருவ பூஜைகள் என்று சொல்லக்கூடியது அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி, சதுர்த்தி பூஜைகளாகும். அதே போல அண்ணாமலையார் கோவிலில் வருடத்திற்கு 4 பிரம்மோற்சவங்களானது சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கு அரசர், சுந்தரர் போன்றோர் அண்ணாமலையாரை வந்து தரிசனம் செஞ்சு பதிகங்களை பாடியிருக்கிறாங்க. மாணிக்க வாசகர் திருவண்ணாமலைக்கு வந்து பல காலம் தங்கியிருந்து வைணவத்தில் மார்கழி மாதத்திற்கு திருப்பாவை இருப்பது போல சைவத்திற்கு மார்கழியில் திருவெண்பாவை, அதாவது 20 பாடல்களையும் திருவெண்மாலை பதிகங்களையும் பாடியிருக்கிறாரு. கிரிவல பாதையில் அடியன்மலை என்னும் இடத்துல மாணிக்க வாசகர்களுக்கு ஒரு கோவில் இருப்பதை இன்றளவுமே நம்மளால் பார்க்க முடியுங்க. அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தவர் ஆவார். இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மீது பாடல்களை பாடியிருக்கிறாரு. இவர் கோபுரத்தின் கிளியாக மாறி பாடியதனால அந்த கோபுரமானது கிளி கோபுரம் என்ற பெயரால் அழைக்கப்படுது. திருமுறை பாடல் பெற்ற 275 திருத்தலங்கள், அதாவது சிவன் கோவில்களில் திருமுறை கோவில்கள் என்று இந்த கோவிலானது அழைக்கப்படுது. இதில் 22 திருத்தலங்கள் நடுநாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் இருக்குதுங்க. இந்த 22 தலங்களுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது திருவண்ணாமலை திருத்தலம் ஆகும். இந்த திருத்தலமானது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குதுங்க.
அதே போல் குழந்தையில்லா தம்பதிகள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து தங்களுக்கும் குழந்தை பிறக்க வேணும் அப்படின்னு அண்ணாமலையாரிடம் வேண்டிக் கொள்வாங்களாமாங்க. அப்படி குழந்தை பிறந்துருச்சுன்னா கரும்பு தொட்டில் போட்டு மீண்டும் கிரிவலம் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை முக்கிய நேர்த்திக்கடனாக ஒன்றாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே எங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை முறை போயிருந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.